शान्ति शान्तिः। ॐ शान्ति शान्ति शान्तिः। திருபாய் அம்பானி, ஹர்ஷத் மேத்தா, ஆப்ரஹாம் லிங்கன், அப்புறம் ஈவன் நம்ம திரு ரஜினிகாந்த் அவர்கள், இவர்களுடைய ஜாதகங்கள்லாம் பாருங்களேன். இவர்களுடைய ஜாதகங்கள் சிறு வயதில் கஷ்டப்பட்டு அப்படியே சர்ன்னு மேலே அது அது அதாவது அசைக்க முடியாத அந்த ஒரு இடத்திற்கு வருவது அப்படிங்கிறது நடந்திருக்கிறது. அது காலசர்ப்ப தோஷம் கொண்ட ஒரு ஜாதகமாக இருக்கிறது. அப்படிங்கும் பொழுது இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ராகு என்பது மாயா கிரகம், மயக்கும் கிரகம். ஆனாலும் சாஸ்திரத்துல ராகு கேத்துக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ராகு என்பவர் யோக காரகன், போக காரகன். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்றோம். போக காரகன் தான் நிறைய பேருக்கு தெரியும். ராகு என்பவர் யோக காரகன் சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. விஸ்வாமித்திரர் ஒரு அரசனாக இருந்து ஆனால் பிரம்ம ரிஷி வரைக்கும் உயர்வதற்கு காரணம் இந்த ராகு தான். அதே போல திரு ரஜினிகாந்த் அவர்களும் ராகுனுடைய அந்த பீரியட்ல தான் அவர் 1965க்கு அப்புறம் தான் அவர் விறுவிறுன்னு மேல வருவதற்கு உண்டான. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த ராகு கேத்துக்களுடைய அந்த இயல்பு என்ன அப்படின்னாக்கா, ஒன்றை அடைய துடிப்பது. அதுவே கேத்து என்ன அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே அடைந்த விஷயத்தை விட்டு விடுவது, அதாவது அதுல இருந்து பற்றை நீக்குவது, இப்படியாக சொல்லப்பட்டது. இப்ப இந்த ராகு கேத்துக்கள் நம்முடைய ஜாதகத்துல லக்னத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அமர்ந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பிரம்மாதிभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि. ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த முத்துஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ணமான சதாயுஷ்ய பர்யந்தம் பூரண ஆரோக்கியத்துடன் கூடிய உத்தமமான வாழ்க்கையும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். முதற்கண் அனைவருக்கும் 2025ஆம் ஆண்டினுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம வீடியோவில் ஒரு மிக முக்கியமான 12 ராசிக்காரர்களுக்கும் அதே போல 12 லக்னத்துக்காரர்களுக்கும். ஏன் சுவாமிஜி இப்படி சொல்றேன் அப்படின்னாக்கா, அதாவது 12 ராசிகள் அப்படிங்கிறது சந்திரன் அமர்ந்த வீடுகளை நம்ம சொல்றோம். ஆனால் லக்னம் என்பது எல்லாருக்கும் வேற வேறையாக வரும். அதனால 12 லக்னத்துக்காரர்கள். ஏனென்றால் இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பானது மிக முக்கியம். லக்னம் மற்றும் ராசிகள் இந்த சூக்ஷ்மங்களை புரிந்து கொண்டால் தான் நம்ம இதை புரிஞ்சு கொள்ள முடியும். சரி, இப்போ ஒரு ஜாதகம் அப்படின்னு சொல்லி நம்ம, அது ஒரு அறிவியல் இல்லையா? ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு ஜோதிடம் என்பது ஒரு அறிவியல். ஜாதகம் என்பது நம்முடைய பிறந்த நேரத்தை வைத்து கணக்கிடப்படுகின்றது. இந்த ஜாதகத்துக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அது சம்டைம்ஸ் த்ரெட்டனிங்கா இருக்கிறது, பயப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அது கேட்டாலே, அந்த வார்த்தைகள்லாம் கேட்டாலே கொஞ்சம் ஓடிய போயிடலாமா அப்படின்னு தான் தோன்றது. என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது களத்திர தோஷம், பித்ரு தோஷம், புத்திர தோஷம், பிரம்மஹத்தி தோஷம், நாக தோஷம், சர்ப்ப தோஷம், 2 ஒண்ணுதான். அது மட்டும் இல்லாம சகட தோஷம், அந்த மாதிரி ஊறுபட்ட தோஷம் இருக்கிறது. இதுல இன்னும் கூட சாபம் அப்படின்னா பூத சாபம் இருக்கிறது, பிரேத சாபம் இருக்கிறது, நாரி சாபம் அதாவது பெண் சாபம் இருக்கிறது, குரு சாபம் இருக்கிறது, ரிஷி சாபம் இருக்கிறது. ஒரு மனிதன் ஜாதகம் பார்க்க எப்ப போகின்றான் அப்படின்னா, நம்ம ஏதாவது கஷ்டப்படும் போது நம்ம ஜாதகம் பார்க்க போவோம். ஆனா அங்க போயிட்டு உனக்கு இந்த சாபம் இருக்கிறது, அந்த சாபம் இருக்கிறதுன்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் கோபம், தெய்வ கோபம் இருக்கிறதுன்னு வேற சொல்லிவிடுறாங்க. இவைகளெல்லாம் ஜோதிடம் என்கின்ற அறிவியலுக்கு
நம்ம வந்து கொடுக்கக்கூடிய முகங்கள் அல்ல. அதனால இந்த லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ். இவைகள்லாம் வந்து எந்த இடத்துல பயன்படுத்தணும், இதெல்லாம் வந்து த்ரெட்டனிங் ஃபேக்டர்ஸ் இல்லை அப்படிங்கிறது முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவைகள் தோஷமாக இருக்கட்டும் அல்லது சாபமாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், இவைகளுடைய லாங்குவேஜ் வந்து உண்மையிலேயே வந்து ஜோதிடம் இவ்வாறா அப்படின்னு சொல்லி நமக்கு டவுட் வந்துடுறது. அதன் பிறகு இன்னொரு வகைப்பட்ட விஷயங்களும் இருக்கிறது. அதுல வந்து இன்னொரு டெக்னிக்கல் டேர்ம்ஸும் யூஸ் பண்ணப்படுகிறது. என்ன அப்படின்னு கேட்டா யோகங்கள். யோகம் அப்படின்னாலே இணைவு என்பது பொருள். 2 கிரகங்கள் இணையும் பொழுது அதை யுதின்னு சொல்லக்கூடிய இன்னொரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்கு. ஆனால் பல கிரகங்கள் சேர்ந்து ஒரு அமைப்பாக இருக்கும் பொழுது அவைகளை யோகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி தான் வந்து கஜகேசரி யோகம் முதற்கொண்டு, கஜகேசரி யோகம், பஞ்சமகா புருஷ யோகம், அதிலும் கூட ருச்சக யோகம், கேளிம யோகம், கேமதுருக்ம யோகம், தரித்திர யோகம், துரதர யோகம், ராஜயோகம். ராஜயோகத்திலேயே எத்தனை வெரைட்டி இருக்கிறது. அமல ராஜயோகம், விமல ராஜயோகம், சரள ராஜயோகம், ஹருஷ ராஜயோகம், இதுல நீச்சபங்க ராஜயோகம், விபரீத ராஜயோகம், நீச்சபங்க விபரீத ராஜயோகம், இந்த மாதிரி நிறைய யோகங்கள்லாம் இருக்கின்றன. இந்த யோகங்கள் அதனால இந்த 12 கட்டங்களை வைத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்றுக்குண்டானவன் 4ஆம் இடத்துல இருந்தால் இந்த பலன் அப்படி இல்லை. அத்தனை கிரகங்களுடைய அந்த அமைப்பையும் வைத்துக்கொண்டு தான் ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கணும். இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது மனிதனை மிரட்டுவதற்காகவோ பயமுறுத்துவதற்காகவோ அல்லது அவனை துரத்துவதற்காகவோ அமையப்படவில்லை என்பதுதான் வந்து பெரியவர்களுடைய ஒரு கூற்று. அதுதான் உண்மையும் கூட. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜாதகன் யார் ஜாதகத்தை பார்க்க வருகிறார்களோ அவர்களுக்கு இதற்கு மேல் நடப்பது என்ன என்பதை தெளிவாக விளக்கி அவரை வந்து மிரட்டாமல் அவர்களுக்கு உண்மையை எடுத்து உணர்த்தி, இதெல்லாம் ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தான். இதுல வந்து இந்த தோஷங்கள், கோபங்கள், இந்த அம்மன் சாபம் இதெல்லாம் வந்து பிரஷ்னத்தினுடைய லாங்குவேஜ். அதுவும் வந்து இதையும் போட்டு குழப்பிக்கிட்டோம் நம்ம. அப்படிங்கும்போது எதை சொல்ல வேண்டும், எதை எப்படி சொல்ல வேண்டும் அப்படின்னு பார்த்து வருகின்றவர் இப்போ வந்துட்டு அவர் வெளியில போகும்போது ஒரு தைரியம் வரணும். ஓஹோ, இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் இருக்கிறது, என்னுடைய நான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு வழி பிறந்திருக்கின்றது. ஒவ்வொரு தோஷத்திற்கும் சரி, ஒவ்வொரு யோகத்திற்கும் சரி, யோகம் என்பது நன்மைக்கும் இருக்கிறது, தீமைக்கும் இருக்கிறது. அதற்குண்டான பரிகாரம், அதற்குண்டான மாற்று என்ன அப்படிங்கிறதையும் ஜாதக சாஸ்திரமானது, ஜோதிட சாஸ்திரமானது சொல்லுகின்றது அப்படிங்கிறதா உண்மை. இன்றைக்கு நம்ம பார்க்க போவது வந்து மேக்சிமம் அத்தனை தோஷங்கள், அத்தனை ஜாதகங்களை விட காலசர்ப்ப யோகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு அதாவது சர்ச்சைக்குரிய விஷயமாகவே இருக்கிறது. எப்படி அப்படின்னு கேட்டா, அனைத்து கிரகங்களும் ராகு கேத்துகளுக்கு நடுவில் வந்து அமைந்து விடுவது, அதுவும் வரிசையாக. அது வந்து கிரகமாலிகா யோகம்னு ஒன்று உண்டு. அதாவது வந்து கிரகங்கள் வந்து வரிசையாக வந்து அப்படியே வந்து ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு கிரகம் உட்கார்ந்து அப்படியே வரிசையாக இருந்தால் அதுக்கு பேர் கிரகமாலிகா யோகம். அதுல வந்து 6 வீட்டுல வந்து உட்காரும் பொழுது ஒரு வீட்டுல வந்து 2 கிரகங்கள் அப்படின்னு வருது இல்லையா. அதுவும் கூட ராகு கேத்துகளுக்கு நடுவுல அல்லது கேத்து ராகுகளுக்கு நடுவுல அப்படிங்கும்போது இது வந்து கால சர்ப்ப யோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தோஷம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது யோகமா தோஷமா அப்படிங்கிறத பார்க்க போகின்றோம். அது மட்டும் இல்லாமல் இது இவ்வளவு பயம், அதாவது அந்த காலசர்ப்ப தோஷத்தை வைத்துக்கொண்டு பயமுறுத்துற அந்த பயம் இருக்கிறது. நீங்க வடக்கெல்லாம் போயிட்டீங்கன்னாக்கா காலசர்ப்ப தோஷம் தான், எல்லாத்துக்கும் காலசர்ப்ப தோஷம் தான். கல்யாணம் ஆகலையா லேட் ஆகிறதா காலசர்ப்ப தோஷம், வேலை கிடைக்கலையா காலசர்ப்ப தோஷம், படிப்பு வரலையா காலசர்ப்ப தோஷம், ஒரு வீடு வாங்கலையா காலசர்ப்ப தோஷம், எல்லாத்துக்குமே காலசர்ப்ப தோஷம். ஆனால் அந்த காலசர்ப்ப தோஷம் வந்து 36 வயசு வரைக்கும் தான் இருக்குமா. அதற்கப்புறம் வேலை செய்யாது. இது வந்து நம்பக்கூடிய வகையில் இருக்கிறதா, இது நம்பலாமா? அல்லது சில அறிஞர்கள் போல காலசர்ப்ப தோஷமே கிடையாது சார். ஒரு கிரகத்துல வந்து அந்த கிரக அமைப்புகள், ராசி நட்சத்திரங்கள், பிறகு தசாபுக்தி அமைப்புகள், அப்புறம் வந்து கோச்சாரம், இவைகளை வைத்து பார்த்தாலே போதும். இந்த யோகங்கள்லாம் வந்து ஒன்று. ராகுக்கும் கேத்துக்கும் நடுவுல இருந்தா அவை வந்து காலசர்ப்ப தோஷம் என்றும், ராகு கேத்துக்கு வெளியில, அதாவது கேத்துக்கும் ராகுக்கும் இடையில் இருந்தால் அது வந்து காலசர்ப்ப யோகம் என்றும் நன்மை என்றும் சொல்லப்படுகின்றது. அது உண்மையா? அப்படி உண்மையாக இருக்கிற பட்சத்துல 36 வயசு வரைக்கும் நான் சொன்ன மாதிரி எதுவுமே ஆகாதுங்க பட்சத்துல பார்க்கும் பொழுது நிறைய பேர் வந்து 2 விதமாகவும், இப்ப நேருவுக்கு வந்து காலசர்ப்ப தோஷம் இருந்தது இல்லையா. அவர் பிறக்கும் போது காலசர்ப்ப ஜாதகம் தான். ஆனால் பிறந்தப்ப இருந்தே அவர் வந்து என்ன சொல்றாரு, தங்க ஸ்பூன்லயும் வந்து எனது வைர இதுலயும் தானே இருந்தாரு, வைரம் பதித்த அந்த சிம்மாசனத்தில் தானே வந்து உட்கார்ந்து வளர்ந்தார் அவர்.
அப்படிங்கும்போது அதுக்கு ஒத்து வரல 36 வயசு வரைக்கும் அப்படிங்கிறது. ஆனால் திருபாய் அம்பானி, ஹர்ஷத் மேத்தா, ஆப்ரஹாம் லிங்கன், அப்புறம் வந்து ஈவன் நம்ம திரு ரஜினிகாந்த் அவர்கள், இவர்களுடைய ஜாதகங்கள்லாம் பாருங்களேன். இவர்களுடைய ஜாதகங்கள் வந்து சிறு வயதுல வந்து கஷ்டப்பட்டு அப்படியே சர்ருன்னு மேல வந்து அது அது அதாவது அசைக்க முடியாத அந்த ஒரு இடத்திற்கு வருவது அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கிறது. அது காலசர்ப்ப தோஷம் கொண்ட ஒரு ஜாதகமாக இருக்கிறது. அப்படிங்கும் பொழுது இதை எப்படி நாம புரிந்து கொள்வது? இது மட்டும் அல்ல, பழைய காலத்துல ஆன்மீக அமைப்புல அதாவது நிறைய ஜாதகங்கள் கிட்டத்தட்ட 27 வருஷமா வந்து இந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால நிறைய ஆன்மீக ஜாதகங்கள் அதெல்லாம் வந்து நான் சொல்லணும்னாக்கா ஒவ்வொரு வீடியோவா அதை போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். வசிஷ்டருக்கு வந்து காலசர்ப்ப தோஷம் இருந்தது. விஸ்வாமித்திரர் காயத்ரி என்கின்ற மந்திரத்தை கட்டமைப்பதற்கு காரணமாக இருந்தவர், அவர் வந்து இந்த காலசர்ப்ப தோஷத்துக்கு உண்டானவர். சரபோஜி மகாராஜா தஞ்சாவூர் ஆண்டவருக்கு காலசர்ப்ப தோஷம் இருந்தது. ராபர்ட் கென்னடி என்கின்றவருக்கும் இந்த காலசர்ப்ப தோஷம். அந்த மாதிரி நிறைய இந்த ஜாதகங்கள் வந்து காலசர்ப்ப தோஷங்கள் கொண்டவைகளாக இருந்தன. அதையும் நம்ம வந்து ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் ராகு கேத்துக்களினால் நமக்கு எப்பொழுது பலம், எப்பொழுது பலகீனம். அப்போ ஒரு ஜாதகத்துல வந்து உங்களுடைய ஜாதகத்துல ராகு வந்து எங்க அமர்ந்திருக்கிறது, அதாவது லக்னத்திலிருந்து 12ஆம் வீடு வரைக்கும் முதல் மேஷராசியிலிருந்து உங்களுடைய ஜாதகத்துல எங்க உட்கார்ந்து இருக்கிறது, அதனுடைய பலன் என்ன? ஒரு கால் அந்த அந்த ஜாதகம் உட்கார்ந்த இடம் வந்து இந்த மாதிரியாக ராகு கேத்துக்குள் வந்து காலசர்ப்ப தோஷமாக இருந்தால் அதற்குண்டான பலன் என்ன? அப்புறம் ராகுனுடைய அந்த அமர்ந்த இடத்தில் வந்து மற்ற கிரகங்களுடைய மூலமாக என்ன மாதிரியான தோஷமா, சாபமா, கோபமா, அது ஏன் அப்படி சொல்லப்படுகிறது? அது வந்து பயப்படக்கூடிய விஷயம் அல்ல அப்படிங்கிறது தான் பார்க்க போகின்றோம். இந்த வீடியோக்கு அநேகமா வந்து என்ன பேர் வைக்கலாம்னா இப்ப தோணுகிறது எனக்கு. அதாவது ராகு கேத்து 3.0. ஒரு தடவை இந்த வீடியோக்களை வந்து இது வந்து என்னன்னு கேட்டா, ஒரு லக்னத்தை எடுத்துக்கொண்டு இப்போ வந்து நீங்கள் ஒரு மேஷ லக்னம் நான் எடுத்துப்பேன். மேஷ லக்னத்துல பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு அந்த 12 வீட்டுல எங்கேயாவது ராகு கேத்து இருக்கும். ஏன்னா ராகு கேத்துவும் வந்து சமமாகத்தான் வந்து டிராவல் பண்ணக்கூடியவர்கள். அப்படிங்கும் பொழுது லக்னத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் வந்து இருக்கக்கூடிய பலன் என்ன? முதல்ல அது ஒரு காலசர்ப்ப தோஷமாக இருந்தால் அதற்குண்டான பலன் என்ன? இங்கு அமர்வதனால் வேற ஏதாவது சாபமோ, தோஷமோ, கோபமோ ஏற்படுகிறதா? இவைகளை தான் நம்ம பார்க்க போகின்றோம். முதல்ல மேஷ லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டு முதல்ல அந்த லக்னத்துக்கும் 7ஆம் இடத்திற்கும், பிறகு 2ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும், பிறகு 3ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அப்படின்னு சொல்லி 12 விதமான பெயர்களை கொண்ட காலசர்ப்ப தோஷமானது ஒரு லக்னத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு லக்னத்திற்கு, அதாவது மேஷ லக்னத்துல வந்து ஒருத்தருக்கு வந்து லக்னத்துல ராகு இருக்கலாம், 2ஆம் இடத்துல ராகு இருக்கலாம். அதே வந்து காலசர்ப்ப தோஷமாக இருக்கும்போது 12 பெயர்கள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. காலசர்ப்ப தோஷத்துக்கு தான், ராகு உட்காருவதற்கு இல்லை. அப்படி ராகு உட்காரும் பொழுது ஏற்படக்கூடிய தோஷத்திற்கு வேறு வேறு பெயர்கள் இருக்கின்றன. அவைகள் எல்லாம் பார்த்து அவைகளுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத மேஷ லக்னம் அப்படின்னு ஒரு தனி வீடியோ, மேஷ லக்னம் அப்புறம் மேஷ ராசியும் வந்து பண்ணிக்கணும். ஏன்னா இதே போல ரிஷப லக்னத்துக்கு பண்ணும் பொழுது இதே பாருங்களேன், அந்த முதல்ல இந்த காலசர்ப்ப தோஷத்தினுடைய பெயர்களை சொல்லிடுறேன். அதாவது வந்து லக்னத்துக்கும் 7ஆம் இடத்திற்கும் இருந்தால் அதற்கு பேர் அனந்த காலசர்ப்ப தோஷம். 2ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்துல இருப்பதற்கு குளிக்க காலசர்ப்ப தோஷம் என்பது பொருள். 3ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் இருந்தால் அதற்கு பேர் வாசுகி என்பது பொருள். 4ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்துக்கும் வந்து நடுவுல அந்த காலசர்ப்ப தோஷமாக இருந்தால் அதற்கு பேர் சங்கபாலன் என்பது பொருள். அதே போல அதுக்கப்புறம் பத்ம, மகாபத்ம, தக்ஷக, கார்கோட்டக, சங்கச்சூட, காத்தக, விஷதர, பிறகு கடைசியில சேஷநாக என்கின்ற இந்த 12 விதமான நாகதோஷங்கள், காலசர்ப்ப தோஷங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவைகளை எல்லாம் நாம் புரிந்து கொள்ளும் பொழுது உண்மையான காலசர்ப்ப தோஷம் என்கின்ற அந்த விஷயத்தில் உண்மை இருக்கிறதா அப்படின்னு நமக்கே புரிஞ்சிடும். ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து சில அறிஞர்கள் வந்து காலசர்ப்ப தோஷம் என்பதே கிடையாது, ஏன்னா அந்த பழைய சாஸ்திரங்கள்லாம் கிடையாது. ஒரு காலத்துல வந்து ராகு கேத்துக்களே கிடையாது. ஆரம்ப காலத்துல பார்க்கும்போது அதான் மனிதனுடைய வளர்ச்சி. அப்பெல்லாம் ராகு கேத்துக்களே கிடையாது. இப்போ வந்துருச்சே நடுவுலனாக்கா இது வந்து எவ்வளவு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆயிடுது. நம்ம ஆதி காலத்துக்கு போனா எதுவுமே கிடையாது, சாஸ்திரமே கிடையாது, வேதங்களே கிடையாது. ரிக்வேதம் இருந்தப்ப மற்ற 4 வேதங்களும் கிடையவே கிடையாது. அப்படிங்கும் பொழுது நம்ம அதையெல்லாம் காரணம் வச்சுக்கிட்டு எதையும் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அதில் வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ராகு கேத்து வந்து ஆக்சுவலி வந்து பராசரர் பேசலை. அது வந்து எங்க சாராவளியில கல்யாணவர்மா கொஞ்சம் வந்து சொல்லியிருக்கின்றார். அது கூட யோகம் என்கின்ற பெயர்ல சொல்லியிருக்கின்றார். காமரத்னம் அப்படின்னு சொல்லி நார்த் இந்தியாவில் 2 புஸ்தகங்கள் ரொம்ப ஃபேமஸ். அதாவது வந்து லால் கிதாப் அப்படிங்கிறது ஒரு ஒரு புக். அது வந்து ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப பரிகாரங்கள்ல ரொம்ப வித்தியாசமாக சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம். அதில் வந்து காலசர்ப்ப யோகம் அப்படிங்கிற தோஷம் என்கின்ற வார்த்தை தான் உபயோகப்படுத்திருக்கிறது. ஆனால் என்னுடைய பிரகாரம் இது ஒரு உபயோகப்பட்ட யோகமே ஆகும். இதை வந்து பி.வி. ராமன் அவர்கள் வந்து 300 யோகங்கள் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்திலையும் எழுதியிருக்கிறார். அது வந்து அவருடைய அந்த வாழ்நாளில் வந்து அவரை வந்து ஒரு தடவை பார்த்து அவருடன் நம்ம வந்து இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சதெல்லாம் பெரிய நமக்கு வந்து கிடைக்கப்பட்ட ஒரு தெய்வ கட்டாட்சம் அப்படின்னு தான் நான் நினைக்கின்றேன். ஆக ஒரு லக்னத்துக்கு இருக்கக்கூடிய அனந்த காலசர்ப்ப தோஷம், இப்போ வந்து மேஷ லக்னத்துல வந்து அவர் லக்னத்துல உட்கார்ந்து 7ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாருன்னா அதே அனந்த காலசர்ப்ப தோஷம் வந்து ரிஷபத்திற்கு வேறு விதமான பலன்களை கொடுப்பார். ஏனென்றால் மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய், அங்க இருக்கிறது வந்து நட்சத்திரங்கள் வேற, அஸ்வினி பரணி கிருத்திகா. ரிஷபத்துல வந்து கிருத்திகா இருந்தாலும் ரோஹிணி மிருகஷீரான்னு மாறிடுறது, நட்சத்திரம் மாறிடுறது. அதிபதி வந்து சுக்கரனா மாறிடுறார் ரிஷபத்துக்கு, மிதுனத்துக்கு புதனாக போகிறார். அங்கு வந்து என்ன நமக்கு மிருகஷீரா, ஆர்திரா, புனர்வசு அப்படிங்கிற நட்சத்திரங்கள் வந்து விடுகின்றன. அப்படிங்கும்போது ஒரு லக்னத்திற்கு 12 விதமான காலசர்ப்ப தோஷம் சொல்லப்பட்டது போல 12 லக்னத்திற்கும் சேர்த்து 12 × 12 144 வகைப்பட்ட காலசர்ப்ப தோஷங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஒரே மாதிரியான காலசர்ப்ப தோஷங்கள் வந்து ஒரே மாதிரியான பலனை கொடுக்காது. ஒருத்தருக்கு வந்து காலசர்ப்ப தோஷம் இருக்கு, அதனால 36 வருஷம் கஷ்டப்படுவார்ப்பா. அது ஏன்னு தெரியல 36 வருஷம். ஏன்னா 2 முறை அந்த ராகு கேத்துக்கள் ஒரு முறை வந்து ரவுண்ட் அடிக்கிறதுக்கு பிறந்த இடத்துக்கு வருவதற்கு 18 ஆண்டுகள் ஆகுகின்றன. அப்படிங்கும் பொழுது 36 வருஷத்துக்கு ஒரு தடவை 2 ரவுண்ட் ஆன அப்புறம் எல்லாமே சரியா போயிடும். அதுக்கப்புறம் ராகு கேத்துக்கள் வந்து பிடியை விட்டு விடுகின்றன அப்படின்னு சொல்றது நமக்கு ஏற்றுக்கொள்ள வகையில் இல்லை, ஏற்றுக்கொள்ள தக்க வகையில் இல்லை. ஆனால் இந்த மாதிரியான லக்னத்துக்குன்னு ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்த 12ல ஏதாவது ஒரு காலசர்ப்ப தோஷம் இருக்கிறது இல்லையா, அது உட்கார்ந்த இடம். இது வந்து காலசர்ப்ப தோஷ ஜாதகத்துக்கு மட்டும் நான் சொல்லலை, மற்ற ஜாதகங்களுக்கும் ஒரு லக்னத்திற்கே வந்து 12 இடத்துல உட்காரும் பொழுது அது வேறு விதமாகத்தான் அது பலனை கொடுக்கும். அப்ப 144 வகைப்பட்ட பலன்களை கொடுக்கக்கூடியதாக இந்த 12 காலசர்ப்ப தோஷங்களும் அமைந்திருக்கின்றன என்பது உண்மை. அது மட்டுமல்ல, இந்த 144 வகைப்பட்ட அமைப்புகளை கொண்ட சொல்லப்பட்ட இந்த காலசர்ப்ப தோஷங்கள் மீண்டும் ஒரு 144 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னாக்கா, உதித்த காலசர்ப்ப தோஷம் லக்னத்தை சார்ந்து அங்க அது வந்து உதயஸ்தானம் இல்லையா, ஈஸ்ட்ன்னு நம்ம சொல்றோம். அங்க அனுதித்த 7ஆம் இடத்தை சார்ந்து இருக்கக்கூடிய அதெல்லாம் ரொம்ப டூ மச்சா போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால அது எப்படி பார்த்தோம்னாக்க 288 காலசர்ப்ப தோஷ அமைப்புகள் வந்து ஜாதகங்களில் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் வகைப்படுத்தி இருக்கின்றார்கள். நம்ம அது வந்து பொய், அது வந்து தேவையில்லாமல் சொல்லப்பட்டது அப்படின்னாக்கா முதல்ல இதனுடைய பலன்கள் என்ன என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொண்டால்தான் அதை நாம் ஒதுக்க முடியும். அதற்கு முதல்ல ராகு கேத்துகளினுடைய இயல்பு நமக்கு தெரிய வேண்டும். அதனுடைய இயல்பு என்ன, உண்மையிலேயே அதற்கு நைசர்கிகம்னு சொல்லுவோம். அதாவது இயல்பாகவே நேச்சராகவே ஒரு கிரகத்துக்கு ஒரு இயல்பு இருக்கிறது. சூரியனுக்கு அப்படின்னாக்கா ராஜா அப்படின்னு சொல்றோம், அது ஆளுமை தன்மை கொண்ட வேதத்தை சார்ந்த அதற்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கிறது. சந்திரனுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கிறது. சந்திரனுக்கு ஏன் வந்து 27 மனைவிகள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது, அதெல்லாம் ஒரு தத்துவத்தில். ஏன்னா 27 நட்சத்திரங்களை கடந்து வருவதனால் அதுலேயும் கூட ரோஹிணி நட்சத்திரம் வந்து ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்கிறது. செவ்வாய்க்கு என்ன கதை, இந்த மாதிரியான நிறைய கதைகள் இருக்கிறது. சூரியனுடைய மகனாக சனி சொல்லப்படுகிறார். இது எதற்காக அப்படின்னு கேட்டா, ஒரு கிரகத்தினுடைய இயல்பு தெரிந்து அந்த கிரகத்தினுடைய ஆளுமையோ அல்லது அந்த கிரகம் வந்து நன்மையோ தீமையோ செய்யும் பொழுது நமக்கு அது நன்மையா தீமையான்னு சொல்லி ஒருவர் புரிந்து கொள்ள முடியும். இப்ப அந்த விஷயம்தான் இப்ப ராகு கேத்து என்பவைகள் எந்த மாதிரி என்னுடைய ஜாதகத்தை வெறுவெறு என்று உயர்ந்த இடத்தை நோக்கி இட்டு செல்லக்கூடிய வல்லபயம் படைத்தவர்களா அப்படின்னு பார்க்க வேண்டும். அப்படி இல்லைன்னாக்கா நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதான் பார்க்க இருக்கின்றோம். இப்போ வந்து ராகு கேத்துனுடைய இயல்பை சொல்லணும்னாக்கா ஒரு சின்ன குட்டி கதை, எல்லாருக்கும் தெரிந்த கதை. இருந்தாலும் மீண்டும் நீங்கள் கேளுங்கள், கேட்கும் பொழுது நமக்கு இதனுடைய சூட்சமங்கள் கொஞ்சம் புரியும். அதாவது வந்து பார்க்கடல் கடையப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன் கடைந்தார்கள்? அமிர்தத்திற்காக கடைந்தார்கள்.
அமிர்தம் என்ன அப்படின்னாக்கா அதுலேயே அர்த்தம் இருக்கு. சாகா வரம் தருவது. மிருத்தம்னாக்கா இறந்தது அல்லது இறப்பை கொண்டதுன்னு அர்த்தம். அமிர்தம் அப்படின்னாக்கா இறப்பை கடந்தது, இரவை, அதாவது இறப்பிலிருந்து நம்மை மீட்டு எடுப்பதுன்னு அர்த்தம். சுக்கராச்சாரியர் அசுர குருவாக இருந்தவர் இந்த இறந்தவர்களை மீட்டு எடுக்கக்கூடிய சஞ்சீவினி மருந்து, அதாவது சஞ்சீவினி மந்திரத்தை உணர்ந்திருந்தார். ஆனால் தேவர்களிடம் அப்படி கிடையாது. அதனால இந்திரனும் பிறகு பிருகஸ்பதியும் போய் பெருமாள் கிட்ட இது முறையிட அவர் இதனுடைய சூக்ஷ்மத்தை சொல்லுகிறார். இந்த மாதிரி நீங்க மேரு மலையை கொண்டு நீங்கள் கடையுங்கள் அப்படின்னார். எதை கொண்டு கடையிறது? மேரு மலைங்கிறது எவ்வளவு பெருசு ராமச்சந்திரா. அப்புறம் அவரே ஐடியா கொடுத்தார். வாசுகி என்கின்ற, பாருங்க அங்கேயே பாம்பு வந்துருச்சு. அந்த பாம்பை கண்டால் படையும் நடங்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால ஒரு ஜாதகத்துல பாம்புனாலே அது பெரிய ஒரு முக்கியமான ஸ்தானத்தை வகிக்கிறது. அதனாலதான் இது அனைத்து ராசிக்காரர்களும் கேட்க வேண்டிய வீடியோ இது. இதற்கு பிறகு வருவது அந்தந்த லக்னத்துக்காரர்கள் தவறாமல் பார்த்து கொள்ளுங்கள். வாழ்நாள் முழுமைக்கான இது ஒரு வீடியோ. இது இந்த ஒரு வருஷத்துக்கு பலனோ அல்லது ஒரு பயிற்சிக்கு பலனோ அந்த மாதிரி கிடையாது. அதுவும் முக்கியம்தான். நமக்கு இப்ப நடக்க வேண்டியது என்னன்னு முக்கியம் இல்லையா? ஆனால் இப்ப நடக்கக்கூடியவைகள் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ராகு கேது பற்றி நமக்கு இருந்ததென்றால் கண்டிப்பாக வாழ்க்கை இன்னும் தெளிவாக மாறும். ஏனென்றால் ராகு என்பது மாயா கிரகம், மயக்கும் கிரகம். ஆனாலும் சாஸ்திரத்துல ராகு கேத்துக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ராகு என்பவர் யோக காரகன், போக காரகன். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்றோம். போக காரகன் தான் நிறைய பேருக்கு தெரியும். ராகு என்பவர் யோக காரகன் சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. விஸ்வாமித்திரர் ஒரு அரசனாக இருந்து ஆனால் பிரம்ம ரிஷி வரைக்கும் உயர்வதற்கு காரணம் இந்த ராகு தான். அதே போல திரு ரஜினிகாந்த் அவர்களும் ராகுனுடைய அந்த பீரியட்ல தான் அவர் 1965க்கு அப்புறம் தான் அவர் விறுவிறுன்னு மேல வருவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் அமைந்தது. அப்போ இந்த ராகு என்பவர் யோகத்தையும் கொடுப்பார். யோகம் அப்படின்னா என்ன? அஷ்டாங்க யோகம் இருக்கிறது, எவ்வளவோ யோகங்கள் இருக்கிறது. அதாவது இதெல்லாம் ஆன்மீக அமைப்பு. அப்ப இந்த ராகு கேத்துக்கள், பாம்பு அப்படிங்கிறது பயமுறுத்தக்கூடியது அல்ல. இன்னும் கூட இன்னொரு விஷயத்தை இங்கேயே சொல்லிடுறேன். நம்முடைய தெய்வங்களில் பாருங்கள், இந்த சிவன் கழுத்துல பாம்பு இருக்கு. அவரு மகாவிஷ்ணு அனந்த சயனர், அதாவது அனந்த நாகம் என்கின்ற, சேஷநாகம் என்கின்ற அந்த பாம்பு படுக்கையில தான் இருக்கின்றார். கணபதி வயிற்றுல பார்த்தீங்கன்னாக்கா இது பாம்பை முடிச்சு வச்சிருப்பார். அதனாலதான் கேத்துக்கு கணபதி அதிபதினு நம்ம சொல்றோம். இதெல்லாமே பாம்பு சார்ந்தவைகள். அப்புறம் அம்பாளை பொறுத்த வரைக்கும், அதாவது பாம்பு என்பது குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ நான் இந்த காலசர்ப்ப தோஷத்துக்கு அல்லது ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாம்பு கிரகங்களுக்கு உண்டான அர்த்தத்தை நாம பார்க்கணும்னு நினைச்சா ஒட்டுமொத்த வேதத்தினுடைய செட்டப் அமைப்பையும் நம்ம கவனிக்க வேண்டும். ஏனென்றால் வேதத்திற்கு 6 அங்கங்கள் இருக்கின்றன. சீக்ஷா, கல்பம், வியாக்கரணம், நிருத்தம், சந்தஸ், ஜோதிஷம். அப்ப வேதங்களில், வேத மந்திரங்களில், ஆகமங்களில் பாம்பு என்பது ஒரு சக்தியாக சிவனிடத்தில் இருக்கும் பொழுது அந்த பாம்பு என்பது யோக நிலையை குறிக்கிறது. அதே போல யோக நித்ரைன்னு சொல்லப்படுகிறது. மகாவிஷ்ணுடைய அந்த அனந்த சயனா அப்படின்னு சொல்றாங்க. அது யோக நித்ரையாக சொல்லப்படுகிறது. அப்புறம் கணபதி என்பவர் யோகத்தை நிலைநாட்டக்கூடிய ஓம்கார மூர்த்தி என்பவர். அவர் தன்னுடைய வயிற்றில் பாம்பை கட்டி கொண்டிருக்க, அம்பாளுடைய ஸ்ரீவித்யா உபாசனையில் குண்டலினி சக்தியாக, அதுதான் ரொம்ப, ஏன்னா குண்டலினி சக்தி லலிதா சகஸ்ரநாமத்திலும் கூட குலாமிருத்தைக்க ரசிகா குலசங்கேத பாலினி குலாங்கனா குலாந்தஸ்தா அப்படின்னு சொல்லி, இந்த குலாமிருத்தைக்க அப்படின்னாக்கா சகசிராரத்தில் வரக்கூடிய அமிர்தம் என்பது பொருள். அது குலயோகினி அப்படின்னாக்கா இந்த குண்டலினி என்கின்ற அந்த ஒரு சாதனையின் மூலமாக ஒரு மனிதன் இந்த இடா பிங்களாவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சுஷும்னா நாடியில் ஷடாதாரங்கள் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது கீழே இருந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, பிறகு ஆக்ஞா, சகசராரம் என்கின்ற இந்த நிலையில் பிரயாணிப்பதை ஒரு பாம்பு வடிவமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பாம்பு வடிவமாகத்தான் பெரியவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இது இப்படி ஆயிடுச்சா? யோகத்திலும் கூட இந்த ஷடாதாரம் இந்த குண்டலினி என்கின்ற சக்தி இருக்கிறது. அப்படிங்கும் பொழுது இவைகள் அத்தனையுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு 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 பவர். அதாவது அந்த பவர் மனிதனை மேல் நோக்கி இட்டு செல்லக்கூடிய ஒரு பவராகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிங்கும் பொழுது ஜாதகத்துல அது ஏன் நம்ம நெகட்டிவா பார்க்க வேண்டும் அப்படின்னாக்கா,
அதை நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இல்லையா? அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை பாம்பு ராகு கேத்துக்கள் வந்து உண்மையிலேயே கெடுதி செய்யக்கூடியவைகளா, அவைகளுக்கு இவ்வளவு தோஷம் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, மறுபடியும் கதைக்கு வருகின்றேன் நான். அப்போ இந்த பாம்பு வந்து மேருவனுடைய மலையை வைத்து கடைந்தால் அமிர்தம் கிடைக்கும்னு சொல்ல அந்த அமிர்தம் கடைவதற்கு தேவர்கள் அத்தனை பேரும் ரெடி. ஆனால் ஒரு புறம் வந்து தான் தேவர்கள் பிடிக்க முடிந்தது, அடுத்த புறம் பிடிக்க முடியல. அதனால அசுரர்களையும் அவர்கள் வந்து துணைக்கு தேடினார்கள். அப்போ அசுரர்களை வந்து பலி சக்கரவர்த்தி அவர் வந்து அந்த அசுர குலத்துல வந்து ஆண்டு கொண்டிருந்த அந்த பலி சக்கரவர்த்தி கிட்ட கேட்க ஓகேன்னு சொல்லி அவரும் ஒத்துக்கூட இந்த மேருமலையை கொண்டு வந்து கடைய ஆரம்பித்தார்கள். ஆனால் அது வந்து கீழே போய் சகதியில மாட்டிக்கிடுது. இது கதை தானே, இது வந்து புராணத்தில் சொல்லப்பட்ட கதை. ஆனால் இதனுடைய சூக்ஷ்மங்கள் தான் நமக்கு முக்கியம். உடனே என்ன பண்ணினார் மகாவிஷ்ணு, சரி ஐடியா நம்ம தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஆமையாக மாறி அதை தாங்கி பிடிக்கின்றார். ரைட்டா? அதை கூர்மமாக மாறி அதை தாங்கி பிடிக்க மேருனுடைய அந்த பார்க்கடல் கடையப்படுகிறது. வாசுகிங்கிறது ஒரு பெரிய நாக பாம்பு இல்லையா, அதனுடைய அந்த அந்த இழுவின் போது அதனுடைய விஷமானது வெளியில் கக்க ஆரம்பிக்கிறது. அந்த விஷத்தினுடைய அந்த விஷத்தன்மை வந்து தேவர்களையும் அசுரர்களையும் வதைச்சது. அப்போ இது ஒரு பெரிய ஒரு விஷயத்திற்காக இவர்கள் முயற்சிக்கின்றார்கள் சொன்னோன்னே சிவபெருமான் என்ன பண்ணிட்டார், அந்த ஆலகால விஷத்தை வந்து தான் வந்து அப்படியே எடுத்து குடிக்க, தன்னுடைய ஹஸ்பண்ட் என்னடா எப்படி குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட இவருக்கு வந்து குடும்பத்தினுடைய நினைப்பே இல்லைன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த மாதிரி வந்து கழுத்தை பிடிக்க, அவர் வந்து கழுத்துலேயே அந்த விஷம் தங்கி எடுத்து அப்படின்னு சொல்ல, அதனாலதான் அவர் நீலகண்டன் என்று அழைக்கப்படுகிறார். அதற்கப்புறமும் அந்த அமிர்த பாலை கடையும் போது பல விஷயங்கள் வந்தது. அதுல இருந்து தான் அப்சர ஸ்திரீகள் வந்தார்கள், வெள்ளை யானை ஆகிய ஐராவதம் வந்தது, பிறகு உச்சை ஸ்ரவஸ் என்கின்ற குதிரை வந்தது, அகல்யா என்கின்ற ஒரு 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 கன்னிகை வர, அதன் பிறகு மகாலட்சுமி வர, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து கடைசியில வந்து அமிர்த கலசத்தோட தன்வந்திரியும் வருகின்றார். அந்த அமிர்தத்தை வந்து பருக வேண்டும். ஏனென்றால் மனிதனுடைய அந்த முயற்சியை வந்து சாகக்கூடாதுன்னு நம்முடைய புண்ணிய பாபங்கள் தான் வந்து அசுரனும் தேவர்களும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதை பருகும் பொழுது இந்த அசுரர்கள் என்ன பண்ணினா அப்படின்னாக்கா, அந்த இது வந்த உடனே, அமிர்தம் வந்த உடனே அதை தூக்கிட்டு ஓடணும் அப்படின்னு முயற்சி பண்ணேன். அப்புறம் வந்து அவர்களை பிடிச்சு வச்சு, பயப்படாதீங்க 2ஆ பிரிச்சுக்கலான்னு சொல்லி மகாவிஷ்ணு மோகினி அவதாரமா வந்து முதல்ல நான் தேவனுக்கு சர்வ பண்றேன், தேவர்களுக்கு பண்றேன்னு சொல்லி பண்ணும் பொழுது, ஸ்வர்பானு விப்ரச்சித்தினுடைய மகன் ஸ்வர்பானு வந்து ஒரு அரக்கன், ஒரு அசுரன். அவனுக்கு வந்து ஒரு பயம். இவர் கொடுக்கக்கூடிய அந்த அந்த அளவை பார்த்தோம்னாக்கா அமிர்த கலசம் வந்து தீந்துரும் போல தெரியறது. அமிர்த கலசம் வந்து அமிர்தம் தீரெல்லாம் தீராது, அதுதான் அமிர்த கலசம். அது அக்ஷய பாத்திரத்தை விட அதிகமானது. அப்படிங்கும்போது இவருக்கா ஒரு பயம், தீந்துருமோ, நமக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிறதுனால இவர் என்ன பண்ணினார்னு கேட்டா, போய் தேவர்களுடைய வரிசையில் நின்றுட்டான். அவரும் கொடுத்துக்கிட்டே வரும் பொழுது அவனுக்கும் சர்வ் பண்ணிட்டார். அப்போ தேவர்கள் லைன்ல இருந்த சூரியனும் சந்திரனும் பார்த்துட்டு, இவன் வந்து இப்படி திருட்டுத்தனம் பண்றான்னு சொல்லிட்டான் மகாவிஷ்ணு கிட்ட, மோகினி கிட்ட சொல்ல, மோகினி உடனே வந்து என்னடா தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அந்த அகப்பையில ஒரு அடி அடிக்க 2 துண்டாக போயிடுது. சுவர்பானு 2 துண்டாக, தலை தனியாக அந்த முண்டம் தனியாக போனதுனால தலைப்பகுதி ராகு என்றும் கேத்து என்பது உடல் பகுதி அப்படின்னு சொல்லப்படுகின்றது. ஆனால் அதற்கு சாகா வரம் இருக்கிறது. இப்படியாக கதை வந்து நகர்கிறது. அப்போ இதனுடைய இயல்பு என்ன அப்படின்னாக்கா, சூரிய சந்திரர்கள் மேலேயும் சூரிய சந்திரர்கள் மேலே ஏன் கோபம் அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்துருச்சு. அதே போல இந்த பயம், இந்த ராகு வந்து இந்த எமோஷனலை தான் வந்து கிளப்பி விடும். முதல்ல இந்த எமோஷனை தான் வந்து நான் வந்து இதை அடைய முடியல. இப்ப லக்னத்துல ராகு உட்கார்ந்ததுனாக்கா தன்னுடைய சுய அடையாளத்தை வந்து தேடி அதற்கு துடித்து அதை வந்து நிலைநாட்ட வேண்டும் என்று அது முயற்சிக்கும். கேத்து வந்து அதற்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அப்போ இந்த ராகு கேத்துக்களினுடைய அந்த இயல்பு என்ன அப்படின்னாக்கா, ஒன்றை அடைய துடிப்பது. அதுவே வந்து கேத்து வந்து என்ன அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே அடைந்த விஷயத்தை விட்டு விடுவது, அதாவது அதுல இருந்து பற்றை நீக்குவது, இப்படியாக சொல்லப்பட்டது. இப்ப இந்த ராகு கேத்துக்கள் வந்து நம்முடைய ஜாதகத்துல வந்து லக்னத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அமர்ந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு லக்னமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆக இந்த நான் வந்து சொல்ல வந்த அத்தனை விஷயத்தையும் சொல்ல முடியலை. ஆனா வந்து நேரமும் ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த ஒவ்வொரு ஜாதகத்திலையும் உங்களுக்கு வந்து இந்த விஷயங்களை சொல்லி ஒவ்வொரு லக்னமாக நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும்.
பொறுமையாக கேட்கணும், அவ்வளோதான் விஷயம். அதாவது நம்முடைய வாழ்க்கையினுடைய சில விஷயங்களை நுணுக்கமாக அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த வீடியோவை வந்து கேட்பவர்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஜாதகத்தின் மீது ஈடுபாடும், தன்னுடைய வாழ்க்கையில் வந்து எதிர்காலத்தை பற்றின ஒரு பிளான் பண்ணக்கூடிய அந்த முயற்சியும் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நிச்சயம். ஆனால் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இந்த விஷயங்களை நாம் இப்படி இப்போ நான் அணுகி கொண்டிருக்கக்கூடிய இந்த முறையிலேயே நீங்களும் அணுகினீர்கள் என்றால் உங்களுடைய ராகுவும் கேதுவும் உங்களுக்கு வரமாக அமைவார்கள், அவர்கள் சாபம் அல்ல என்பது புரிந்துவிடும். மீண்டும் சந்திக்கின்றேன் அடுத்த வீடியோவில். ஆசீர்வாதங்கள். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.